hello guys, this is your friendly hacker. So this is my first video. So இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சைபர் செக்யூரிட்டியை 2026ல எப்படி லேர்ன் பண்றது, அதுவும் செல்ஃப் லேர்ன் பண்ண போறது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ மைண்ட் செட் ஃபர்ஸ்ட் இந்த ஃபீல்டுக்குள்ள நீங்க இறங்குறதுக்கு முன்னாடி உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கணும் அப்படின்றது ஒரு ஓவர்வியூ மட்டும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எந்த ஒரு விஷயத்தை நீங்க கத்துக்க போறதுக்கு முன்னாடியும் உங்களுக்கு அதுல கியூரியாசிட்டி இருக்கணும். ஓகேவா? நம்ம இதை கத்துக்க போறோம், ஸோ நம்ம ஏதோ புதுசாக லேர்ன் பண்ண போகிறோம், அது எப்படி இருக்கும்ன்ற மாதிரியான ஒரு தாட் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், ஈஸியாகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், நெக்ஸ்ட் நீங்கள் போக முடியும். ஓகேவா? கிரியேட்டிவ் ப்ளஸ் லாஜிக்கல் திங்கிங். ஓகேவா? இப்போ சைபர் செக்யூரிட்டி பொறுத்த வரைக்கும் லாஜிக்கலாக நம்ம நிறைய இடத்துல திங்க் பண்ணனாலும் கிரியேட்டிவாக சில இடத்துல நம்ம திங்க் பண்ணி ஆகணும். ஸோ நீங்கள் எந்த இடத்துல கிரியேட்டிவாக திங்க் பண்ணணும், எந்த இடத்துல லாஜிக்கலாக நீங்கள் திங்க் பண்ணணுன்றதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் தான் நீங்கள் எஃபெக்டிவாக சைபர் செக்யூரிட்டி லேர்ன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ பி மோட்டிவேட்டட். இது ஏன் நான் சொல்ல வரேன்னா, நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, ஆனால் உங்கள் சேம் ஏஜ் இல்லைனா உங்கள் சேம் இயர் படிக்கிற ஆளுங்க அதை விட பெட்டராகவே பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் டிப்ரெஸ்ஸாக உட்காந்துருப்பீங்க. அந்த மாதிரி இருக்காதீங்க. நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த கற்றுக்க போறீங்க. ஓகேவா? உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஆப்போனண்ட் யாருன்னா உங்களோட பாஸ்ட் தான். சரியா? நெக்ஸ்ட்டு டிசிப்ளின்ட் எஃபர்ட்னா லேர்னிங்காகவே தனியாக டெடிக்கேட்டடாக ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு 3 மணி நேரம்னா 3 மணி நேரம், இல்லை என்னால் 2 மணி நேரம் தான் ஸ்பெண்ட் பண்ண முடியும், 2 மணி நேரம். ஒரே நேரத்தில் ஒரு 10 மணி நேரம் உட்காந்து சாப்பாடு தண்ணி இல்லாமல் தூக்கம் இல்லாமல் கற்றுக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறது ஒரு worst மைண்ட் செட். ஓகேவா? அதை தூக்கி தூர போட்டுட்டு கன்சிஸ்டண்ட்டாக டெய்லி உங்களால் ப்ரிப்பேர் பண்ண முடியுன்ற டைமை அலோகேட் பண்ணி அதில் மட்டும் கற்றுக்கோங்க. ஓகேவா? வெரைட்டி ஆஃப் அப்ரோச்னா நான் வெறும் ஆன்லைன் லேப்ஸ் தான் பண்ணுவேன் அப்படின்றது, அப்படி இல்லைனா நான் சிடிஎஃப்ல பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன், இல்லை பக் பவுண்டி நான் பண்ண மாட்டேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரிலாம் யோசிக்கிறது அவாய்ட் பண்ணிக்கோங்க. வெளியே போய் அதர் காலேஜஸில் போய் சிடிஎஃப் பார்ட்டிசிபேட் பண்ணுறது, ஓகேவா, பக் பவுண்டி இறங்கி அது என்ன தாண்டா அப்படின்னு சொல்லி கற்றுக்கிறது, இந்த மாதிரிலாம் திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா வெளி காலேஜஸில் நீங்கள் போய் கனெக்ஷன்ஸ் மேக் பண்ணாதான் உங்களோட வேல்யூ இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு விஷயம் டஃப்பாக இருக்குன்னா அதை நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் அதை முடிக்க முடியும். சொல்ல முடியாது, மேபி உங்களுக்கு அந்த பொட்டென்ஷியல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் ஃபியர்ன்ற ஒரு விஷயத்தினால ஸ்டாப் ஆகிருக்கலாம். ஓகேவா? ஸோ எக்ஸ்போஷர் டு கம்யூனிட்டி. ஸோ சைபர் செக்யூரிட்டியில் நிறைய கம்யூனிட்டி இருக்குது. உங்களுக்கு என்ன மாதிரி கம்யூனிட்டி வேணும்னு தேடி அந்த கம்யூனிட்டியில் நீங்கள் ஜாயின் ஆகி டெய்லி நியூஸஸை பாருங்கள். சைபர் செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு அங்கே வேல்யூ. ஓகேவா? உங்களுக்கு அங்கே டிமாண்ட். நான் அவுடேட்டட் டெக்னாலஜியிலே நான் முடங்கிட்டேன்னா என்னை யாருமே கண்டுக்க மாட்டாங்க. ஓகேவா? அதுதான் ஒரு ப்ரூட்டல் ட்ரூத். நெக்ஸ்ட் ஃபவுண்டேஷன். எனக்கு ஒன்றுமே தெரியாது ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா கம்ப்யூட்டர் பேசிக்ஸில் ஹார்ட்வேர் எப்படி ஒர்க் ஆகுது, சாஃப்ட்வேர் எப்படி ஒர்க் ஆகுது, இந்த ரெண்டுமே எப்படி கனெக்ட் ஆகுது, பேசிக்குது அப்படின்றத பற்றி ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாருக்குமே வேணும். நெக்ஸ்ட்டு ஃபவுண்டேஷன்ஸு என்னென்ன படிக்கணும்னு கேட்டிங்கன்னா ஓஎஸில் தான். ஏன்னா நம்ம ஓஎஸில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஓகேவா? நம்ம ஒர்க் பண்ணுற விஷயத்தை பற்றி தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம அதை பற்றி டீப்பாக கற்றுக்க முடியும். ஸோ அதில் ஸ்பெசிஃபிக்காக காலி லினக்ஸ், அதில் கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸில் தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. 80% ஆஃப் ஒர்க் கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அண்டு இன்டர்னல்ஸை பற்றி நீங்கள் கற்றுக்கணும். எப்படி ஒரு ஃபோல்டர்னா என்ன, ஃபைல்னா என்ன, ஒரு இம்பார்ட்டண்ட்டான லாக் ஃபைல்ஸ் எங்கே ஸ்டோர் ஆகிருக்கும், பாஸ்வேர்ட்ஸ் எங்கே ஸ்டோர் ஆகிருக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் கற்றுக்கினாதான் நெக்ஸ்ட்டு சிஸ்டம் ஹேக்கிங் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு விண்டோஸ்லேயுமே நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க, சாஃப்ட் மாதிரியானது. அது மட்டும் இல்லாமல் ஒரு விண்டோஸ் சிஸ்டமை நீங்கள் பெனட்ரேட் பண்ணி காட்டுறதுனால நீங்கள் விண்டோஸ் இன்டர்னல்ஸும் நீங்கள் கற்றுக்கணும். ஓகேவா? ஸோ ப்ரோக்ராமிங் பேசிக்ஸ். ப்ரோக்ராமிங் நான் எதுக்கு யூஸ் பண்ணேன், ஆட்டோமேஷனுக்கு ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அதை கண்டிப்பாக கற்றுக்கிட்டு தான் ஆகணும். அதில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா பைத்தான், அதுதான் ஃபஸ்ட்டு ஈஸியான லாங்குவேஜ்ன்றதுனால அதை ஃபஸ்ட்டு கோ த்ரூ பண்ணியிருந்தேன். பைத்தான் அடாப்டிவ் லாங்குவேஜ்ன்றதுனால நிறைய டெக்னாலஜிஸில் அதை யூஸ் பண்ணுறாங்க, அதுவும் பார்த்துக்கோங்க. ஜாவா ஸ்கிரிப்ட், நீங்கள் வெப்சைட்டை பற்றி கண்டிப்பாக கற்றுக்கணும்.
ஸோ வெப்சைட்டில் லாஜிக் ப்ரொவைட் பண்ணுற அந்த ஜாவா ஸ்கிரிப்டை பற்றி நீங்கள் கற்றுக்கினா தான் மோஸ்ட் ஆஃப் த வல்னரபிலிட்டிஸை நீங்கள் வந்து கிராக் பண்ண முடியும். ஓகேவா? ஜஸ்ட்டு வந்து ஆன்லைனில் இருக்கிற பேலோட எடுத்து போட்டோம், எனக்கு வந்து இது ப்ரீச் ஆகிடுச்சின்னு சொல்கிறதுக்குல வந்து வேஸ்ட். ஓகேவா? உங்களால் ஒரு பேலோட க்ரியேட் பண்ண தெரிஞ்சிருக்கும். அந்தளவுக்கு பொட்டென்ஷியலை நீங்கள் வளர்த்துக்கோங்க. C++, இதில் நான் ஏன் வந்து C++ ஆட் பண்ணியிருக்கேன்னா, சில ஃபீல்டு இருக்குது. அதில் வந்து கோட் ரிவ்யூ, அப்புறம் வந்து ஜீரோ டே வல்னரபிலிட்டி, இந்த மாதிரி விஷயங்களில் வந்து C++ தான் ரொம்ப. ஏன்னா வந்து இயர்லி 2000 C++ தான் ஒரு நல்ல ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருந்தது. ஸோ அதில் தான் நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து கோட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகேவா? ஸோ ஹிஸ்ட்ரியை நீங்கள் கற்றுக்கலாம். C++-ஐ நீங்கள் படிக்கும்போது பைத்தானை விட நீங்கள் C++ படிக்கும்போது தான் உங்களுக்கு அந்த ரியல் ஹேக்கிங் ஃபீலிங்கே வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பேசிக் ஸ்கிரிப்ட் அட்டாமேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிரிப்டிங் இல்லாமல் வந்துடாது. ஸ்கிரிப்டிங் வந்து கண்டிப்பாக ஃபினிஷ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து கிரிப்டோகிராஃபி பேசிக்ஸ். ஓகேவா? ஒரு டேட்டா வந்து ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு எப்படி ட்ராவல் ஆகுது. ஓகேவா? இப்போ இருக்கிற ரீசன்ட் டெக்னாலஜியில் டேட்டாவை எப்படிலாம் ப்ரொடெக்ட் பண்ணுறாங்கன்றதை பற்றி படிக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ கிரிப்டோகிராஃபி நீங்கள் வந்து கண்டிப்பாக படித்தே ஆகும். செக்யூரிட்டி ஃபண்டமெண்டல்ஸ் எதுக்குன்னா, நீங்கள் எதை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சாதான் அதை வந்து எப்படிலாம் கிராக் பண்ணுவாங்கன்னு சொல்லி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஒரு வெப்சைட் எடுத்தோன்னா அதில் வந்து ஹேக்கரோட ஒரு அட்டாக்கரோட பெர்ஸ்பெக்டிவ் எது மேலே விழும்? ஸோ யூசர் இன்ஃபர்மேஷன்ஸ், ஸோ பாஸ்வேர்ட்ஸ், ஓகேவா? ஸோ கம்பெனி டீட்டெயில்ஸ், இதெல்லாம் எக்ஸ்போஸ் ஆகிருக்க ஏரியாஸை டார்கெட் பண்ணி தான் அவங்க ஹேக் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணணும்னா என்ன மாதிரி டேட்டாவை நான் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு எனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த செக்யூரிட்டி ஃபண்டமெண்டல்ஸை பேஸ் பண்ணி தான் லாஜிக்ஸுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, ஃபங்க்ஷனாலிட்டிஸுமே ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த செக்யூரிட்டி ஃபண்டமெண்டல்ஸை ரொம்ப டீப்பாக கற்றுக்கோங்க. முக்கியமாக இந்த CIA ட்ரையாட், ஓகேவா? கான்ஃபிடென்ஷியாலிட்டி, இன்டெகிரிட்டி, அவைலபிலிட்டி, இந்த மூணுத்தை பேஸ் பண்ணி தான் ஹேக்கிங்கே நடக்கும். ஓகேவா? இந்த மூணுத்தில் ஏதோ ஒன்று ப்ரீச் பண்ணுறதுக்கு தான் ஹேக்கர் வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக கற்றுக்கணும். நெக்ஸ்ட்டு வெப் ஃபண்டமெண்டல்ஸ் வந்து பேசிக். இப்போ நீங்கள் பேசிக்கில் இருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து வெப் ஃபண்டமெண்டல்ஸை இறங்கினா தான் உங்களால் வந்து எடுத்தோடனே நீங்கள் வந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங், மால்வேர் அனாலிசிஸ், இந்த மாதிரியான இதுக்கு போனீங்கன்னாக்கா நீங்கள் வெறுத்துட்டு ஓடிடுவீங்க. பேசிக்காக இருக்கீங்க, நான் இப்போ தான் இறங்குறேன் அப்படின்னாக்கா நீங்கள் வெப் ஃபண்டமெண்டல்ஸை சூஸ் பண்ணி படிக்கிறது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் வெப்சைட்டை தான் நம்ம வந்து 80% ஆஃப் ஒர்க்கு வந்து வெப்சைட்டை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் அதை வந்து கோத்ரூ பண்ணால் தான் கரண்ட் டெக்னாலஜியை வந்து உங்களால் கற்றுக்க முடியும் சீக்கிரமாகவே. நெட்வொர்க்கிங் பொறுத்த வரைக்கும் நெட்வொர்க்கிங் இல்லாமல் சைபர் செக்யூரிட்டி இல்லை. சரியா? ஸோ நெட்வொர்க்கிங் தான் வந்து பேக் போன். நெட்வொர்க்கிங் வந்து கஷ்டமாக இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து ஒரே ஆன்சர் தான், நீங்கள் கரெக்டாக படிக்கலன்னு அர்த்தம். ஓகேவா? கஷ்டமாக இருக்குது மீன்ஸ் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி வந்து புரிஞ்சுக்க கஷ்டமாக இருக்குன்னு தவிர, நெட்வொர்க்கிங் தான் வந்து டெக்னாலஜி. எப்படி சொல்ல வரேன்னா, நெட்வொர்க்கிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே வந்து ஒன்று கற்றுப்பீங்க, வேற எங்கேயோ ஒரு விஷயத்த கற்றுப்பீங்க. அந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் எப்படி ரிலேட் பண்ணுறீங்கன்றத வந்து நெட்வொர்க்கிங்கில் தான் நீங்கள் கற்றுப்பீங்களே. ஓகேவா? டக்குன்னு போர்ட்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க, OSI லேயர்னு சொல்லுவாங்க, அப்புறம் டேட்டா பேக்கெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் விஷயங்களை வந்து எப்படி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறீங்க, கோலம் போடுற மாதிரி காம்ப்ளெக்ஸாக இருக்கிற அந்த டாட்ஸை வந்து கனெக்ட் பண்ணி படிப்பீங்க. லாஜிக்கல் திங்கிங் வந்து இங்கே தான் இம்ப்ரூவ் ஆகும். ஓகேவா? என்ட்ரி டொமைன்ஸ். ஸோ இப்போ நீங்கள் பேசிக்ஸ் கற்றுக்கிட்டீங்க. ஸோ என்ட்ரி டொமைன்ஸை பற்றி நீங்கள் கோத்ரூ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெப் அப்ளிகேஷன் செக்யூரிட்டி, அதாவது பெனட்ரேஷன் டெஸ்டிங் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து அட்டாக்கிங் பெர்ஸ்பெக்டிவில் நான் இல்லை ப்ரோ எனக்கு டிஃபென்ஸ் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா சாக் அனலிஸ்ட்டாக நீங்கள் போகலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து கெரியரை சூஸ் பண்ணுறது. ஓகேவா? நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி மால்வேர் அனலிஸ்ட், ரிவர்ஸ் இன்ஜினியரிங், ஹார்ட்வேர் ஹேக்கிங்கிற மாதிரி நிறைய ஃபீல்டு இருக்குது. டாப்பாகவே 20 ஃபீல்டு கிட்டே இருக்குது. ஓகேவா? ஸோ எல்லாத்தையுமே என்னால் கற்றுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஓகேவா? எல்லாத்தையுமே கற்றுக்கிறதுன்றது மீன்ஸ் நீங்கள் பேசிக்காக கவர் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களோட பெட்டராக ஒருத்தர் இருக்கும்போது உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஒரு ஃபீல்டு எடுத்துக்கோங்க, அந்த ஒரு ஃபீல்டை எந்த அளவுக்கு டீப்பாக கற்றுக்க முடியுமோ அந்த அளவுக்கு டீப்பாக கற்றுக்கோங்க. மற்ற விஷயங்களை பற்றின பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு தேவை, அதையுமே சொல்லிக்கிறேன். ஓகேவா?
ஏதோ ஒரு விஷயத்த நான் எடுத்து ஃபுல்லாக கற்றுக்க போகிறேன் அப்படின்றது தான் வந்து ஒரு டிசிப்ளின்டு லேர்னிங். ஓகேவா? எல்லாத்தையுமே என்னால் கற்றுக்க முடியுன்றதுக்காக எந்நேரமும் வந்து உட்காந்திங்கன்னா கூட உங்களால் ஃபினிஷ் பண்ண முடியாது. சைபர் செக்யூரிட்டியில் நீங்கள் வந்துட்டிங்கனாலே ஃபுல்லாக கற்றுக்குறேன் அப்படின்ற பேச்சுக்கு இடம் கிடையாது. நீங்கள் கற்றுக்க டெக்னாலஜி அப்டேட் ஆகிட்டே இருக்கும், புது விஷயங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ யாருமே இந்த இடத்துல 100% சைபர் செக்யூரிட்டி கற்றுக்க முடியாது. சரியா? அடுத்து வந்து கரண்ட் டெக்னாலஜியை வந்து கற்றுக்கிட்டே இருக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட்லேருந்தே சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அதை மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரீ ரிசோர்ஸ் தான் வீடியோவோட டெம்ப்ளேட்டாக தானே. ஃப்ரீ ரிசோர்ஸ் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே எங்கேருந்து கற்றுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு யூடியூப். ஸோ யூடியூப் எதுக்காகனா, இப்போ கூட எப்படி கற்றுக்கிறதுன்னு அந்த கிளாரிட்டி இல்லாததுனால தான் யூடியூப் வீடியோ எடுத்து வச்சு பார்க்குறேன். அப்போ வந்து நம்மள மாதிரி இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து அதில் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்களுடைய தாட்ஸுமே அதில் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ யூடியூப் வந்து ஒரு பெஸ்ட்டு சோர்ஸ். நெக்ஸ்ட்டு அதை தாண்டி வந்து வெப்சைட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, வாஸ்ப் டாப் 10. வாஸ்ப் டாப் 10ங்கிறது ஒரு ஆர்கனைசேஷன். இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த இயரில் எந்த வல்னரபிலிட்டி வந்து பீக்கில் இருக்குது, ஓகேவா, அப்படின்றத வந்து இது பண்ணுறாங்க. ஸோ சம்திங் நீங்கள் வந்து ஒரு 3 மாதத்தில் பெனட்ரேஷன் டெஸ்டிங் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, அந்த டாப் 10 வல்னரபிலிட்டிஸை நீங்கள் கற்றுக்கிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த வேல்யூ வந்து ப்ரொவைட் ஆகும். நெக்ஸ்ட்டு சர்டிஃபிகேட் முடிக்கணும்னு நினைக்கிறவங்க, இப்போதைக்கு பேசிக்காக படிச்சுட்ருக்கேன்னு வச்சிங்கன்னா, கோர்சேராவில் வந்து கூகுள் சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் அதை வந்து கற்றுக்கலாம், சர்டிஃபிகேட் வேணும்னு நினைக்கிறவங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து சிடிஎஃப் லேப். சிடிஎஃப் லேப் பற்றி என்ன சொல்ல வரேன்னா, ஒரு கேமிங் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்கள் வந்து சைபர் செக்யூரிட்டியை லேர்ன் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் டிஃப்ரெண்ட் அப்ரோச் கொடுக்கறதுக்கு இது வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகேவா? ஸோ ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா பிகோ சிடிஎஃப், ரூட்மி, அப்புறம் ஓவர் த வயர், இதெல்லாமே வந்து நல்ல என்டர்டெய்னிங்காக இருக்கும். ஸோ நல்லா இது பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரைஹாக்மி லேப்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்கிறது, நீங்கள் தியரிட்டிக்கலாகவும் கற்றுப்பீங்க, அப்புறம் வந்து ப்ராக்டிக்கலும் சேர்ந்து லேப்ஸில் நீங்கள் கற்றுப்பீங்க. ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா ட்ரைஹாக்மி வந்து எல்லாராலையுமே பண்ண முடியும். ஸோ நீங்கள் பிகினராக இருக்கீங்க, ட்ரைஹாக்மிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆனால் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய லேப் பண்ணுறது. ஓகேவா? நீங்கள் பிகினருன்றதுனால நிறைய லேப் பண்ணால் நமக்கு நிறைய வேல்யூ ப்ரொவைட் ஆகும்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய லேப் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஆனால் டக்குன்னு நீங்கள் பண்ண லேபை வந்து நோட் பண்ண மறந்துடுவீங்க. நெக்ஸ்ட்டு அதை எக்ஸ்போஸ் பண்ண மறந்துடுவீங்க. ஓகேவா? ஸோ அந்த தப்பு பண்ணாதீங்க. ஒரு சின்ன லேப், ஒரு நாளைக்கு ஒரு லேப் பண்ணாலும் அதை ப்ராப்பராக நோட் பண்ணி அதை போஸ்ட் பண்ணி ப்ராப்பராக லேர்ன் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு போர்ட்ஸ் ஃபிகர் வந்து வெப்சைட்டுக்காகவே, வெப் வல்னரபிலிட்டிஸ்க்காகவே கிரியேட் பண்ண லேபு. இதில் நீங்கள் வந்து வெப் பேஸ்டு வல்னரபிலிட்டிஸ் வந்து ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஹேக் த பாக்ஸ். இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான லேபு. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரைஹாக்மி வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் ஹேக் த பாக்ஸ் போகிறது பெட்டர். ஓகேவா? ஸோ எக்ஸ்பீரியன்ஸ், இப்போ நீங்கள் கற்றுக்கிட்டு வரீங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியலனா, இந்த 4 விதமாக நீங்கள் பிரிச்சுக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு தியரிட்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன். நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுப்பீங்க, ஒரு வல்னரபிலிட்டியை கற்றுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது உங்களால் தியரிட்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் யார் கேட்டாலும். ஸோ அதை பற்றி தெரியாதவங்களுக்குமே நீங்கள் சொல்கிறது மூலமாக புரியும். ஓகேவா? அப்படி இருக்கும்போது நீங்கள் வெரி பிகினர் ஸ்டேட்டில் இருக்கீங்கன்னு முடிவு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களால் ஒரு லேபை வந்து யாரோடைய ஹெல்ப்பும் இல்லாமல், யூடியூப் அப்புறம் வந்து ரைட்டப்ஸ் பார்த்து பண்ணுறதோ இந்த மாதிரி இல்லாமல் பண்ண முடியும். அப்படின்னு இருந்தாக்கா நீங்கள் ஒரு பிகினர் ஸ்டேட்டில் இருக்கீங்க. ஓகேவா? ட்ரைஹாக்மி மாதிரி லேப்ஸை வந்து யூடியூபோட ஹெல்ப் இல்லாமல், அப்புறம் ரைட்டப்ஸோட ஹெல்ப் இல்லாமல், வெறும் அதில் கொடுக்குற ஹிண்ட்டை மட்டுமே யூஸ் பண்ணி உங்களால் பண்ண முடியுதுன்னா ஓகே, நீங்கள் வந்து இப்போ பிகினராக இருக்கீங்க. அப்புறம் சிடிஎஃப் வந்து நான் ஏன் இன்டர்மீடியட் லெவல் சொல்கிறேன்னா, காம்படிட்டிவ் டாஸ்க் அது. ஓகேவா? ஒரு 100 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி காம்படிட்டிவாக நீங்கள் லேர்ன் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக லேர்ன் ஆகும். ஓகேவா? ஒரு பர்டிகுலர் டைமை வந்து இது பண்ணி உங்களோட பிரெயினை வந்து ஃபாஸ்ட்டாக ட்ரெயின் பண்ணுறது மூலமாக உங்களால் ஈஸியாக ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா?
ஸோ அந்த அந்த சிடிஎஃப்லாம் உங்களால் ஈஸியாக பண்ண முடியுது, நான் வந்து பெட்டராக பண்ணுறேன்னு நினச்சிங்கன்னா இன்டர்மீடியட் லெவலில் உங்களோட நாலேஜ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடைசியாக பக் பவுண்டி இல்லைனா ஃப்ரீலான்சிங்கில் வந்து பெனட்ரேஷன் டெஸ்டிங், இதெல்லாம் என்னால் பண்ண முடியுது ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இன்டர்மீடியட்லேருந்து ஜாப் ரெடி. ஓகேவா, ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம், அப்படி இல்லைனா ஃப்ரீலான்சிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ப்ரூஃப் எப்படி பில்ட் பண்ணுறது. நான் இதெல்லாம் கற்றுக்கிட்டேன் ப்ரோ, ஆனால் வந்து இதெல்லாம் எப்படி நான் ப்ரூஃபாக பில்ட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் படிக்கிற வல்னரபிலிட்டிஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ரைட்டப்ஸ் மாதிரி பண்ணி வச்சுருங்க. ரைட்டப்ஸ் மாதிரி பண்ணி போஸ்ட்டாக வந்து போடுங்க. நெக்ஸ்ட்டு ட்ரை ஹேக் த பாக்ஸ் மாதிரியான இதில் மல்டிபிள் லேபு பண்ணுங்கள், அதையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காதீங்க. அதை வந்து போஸ்ட்டாக போட ஆரம்பிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு பவுண்டி கிடச்சிருக்கோம் இல்லையா, நீங்கள் ஒரு பக் பவுண்டியில் போயிட்டு ஏதோ ஒரு வெப்சைட்டை டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து பவுண்டி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸை எடுத்து வச்சுக்கோங்க, அதை இன்டர்வியூவில் காட்டுறதுக்கு பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட்டு சிடிஎஃப் சர்டிஃபிகேட்ஸ், நீங்கள் நிறைய சிடிஎஃப்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணீங்க, அந்த சர்டிஃபிகேட்ஸை வந்து ப்ரூஃபாகவும் காட்டலாம். நெக்ஸ்ட்டு கிட்டப் ரெப்போ, நீங்கள் பண்ணுற ப்ராஜெக்டை வந்து கிட்டப்பில் தான் நீங்கள் ஹோஸ்ட் பண்ணுவீங்க. ஓகேவா, ஸோ சைபர் செக்யூரிட்டி ப்ராஜெக்டாக இருந்தாலும் சரி, ரைட்டப்ஸாக இருந்தாலும் சரி, நெக்ஸ்ட்டு வேறு எதனா நீங்கள் கற்றுக்குறீங்கனாலும் கிட்டப்பில் ரெப்பாசிட்டரி க்ரியேட் பண்ணி போடுறது ரொம்ப பெஸ்ட்டு. அப்புறம் லிங்க்டின்ல வந்து டெய்லி போஸ்ட் என்ன மாதிரினா 30 days சேலஞ்ச், 50 days சேலஞ்ச் மாதிரி போட்டிங்கன்னா இன்னுமே பெட்ரு. லிங்க்டின் வந்து தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ண ட்ரை பாருங்கள். ஓகேவா, நெக்ஸ்ட்டு அடிஷ்னல் ஸ்கில்ஸ் உங்களுக்கு என்னென்னலாம் தேவை. இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் ஸ்கில். இந்த ஸ்கில்லெல்லாம் நீங்கள் இருந்தாக்கா நீங்கள் பெட்டராகவே கற்றுக்கலாம். சைபர் செக்யூரிட்டி ஆர்என்டி பண்ண தெரிஞ்சிருக்கும். சைபர் செக்யூரிட்டிங்கிறது வந்து ஆர்என்டி பண்ணி கற்றுக்கிற ஒரு ஃபீல்டு. ஓகேவா, ஸோ உங்களுக்கு ஆர்என்டி பண்ண தெரிஞ்சிருக்கணும். தெரியலைனாக்கா உங்களால் கற்றுக்க முடியாது, ஏன்னா யாருமே வந்து உங்களுக்கு ஸ்பூன் ஃபீடிங் பண்ண மாட்டாங்க இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு நெட்வொர்க்கிங்னா நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் அந்த கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் கிடையாது, இது வந்து நிறைய பேர்கிட்ட பேசி பழகணும். நீங்கள் இன்ட்ரோவர்ட்டாக இருப்பீங்க, பேச பயப்படுவீங்க, ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வளர்த்துக்கணும். அப்படி வளர்த்துக்கலைன்னா உங்களுடைய வேல்யூ இம்ப்ரூவ் ஆகாது. அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து இன்ட்ரோவர்ட்டாக இருக்கலாம், நீங்கள் வந்து உங்களுக்கு இன்ட்ரோவர்ட்டாக இருந்துக்கோங்க, உங்கள் பர்சனல் லைஃபுக்கு இருந்துக்கோங்க. ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் நீங்கள் கம்யூனிகேஷனை வந்து ரொம்ப வளர்த்துக்கிட்டா தான் உங்களுக்கு வேல்யூ. கம்யூனிட்டியில் வந்து ஜாயின் ஆகிறது, இல்லை காலேஜஸ், நிறைய காலேஜஸில் போய் சிடிஎஃப் பார்ட்டிசிபேட் பண்ணி புது பீப்புளில் இன்ட்ராக்ட் பண்ணுறது. ஒருத்தர்கிட்ட புதுசாக போய் பேச போகிறோன்னா தயங்காதீங்க, போய் பேசுங்க, அவங்கக்கிட்ட கொஷின் ரைஸ் பண்ணுங்கள். நிறைய விஷயம் அப்போ தான் நீங்கள் ஈஸியாக கற்றுப்பீங்க. மற்றவங்கள விட வீட்டில் உட்காந்து 10 லேபு பண்ணுறவரை விட வெளியே போய் புது ஆட்கள்கிட்ட பேசுகிறவங்களுக்கு தான் நிறைய நாலேஜ் கெயின் ஆகும். ஓகேவா, அதான் முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்பீக்கிங், கம்யூனிகேஷனை வளர்த்துக்கோங்க. கம்யூனிகேஷன் இல்லைனாக்கா அவ்வளோதான், உங்களால் வந்து சைபர் செக்யூரிட்டி ஃபீல்டில் சஸ்டெயின் ஆக முடியாது, ஏன்னா புது புது ஆட்கள்கிட்ட நம்ம பேச வேண்டியது வரும். நெக்ஸ்ட்டு வந்து ரைட்டிங் ஸ்கில்லு ரொம்ப முக்கியம். நீங்கள் எழுதி வைக்கிறத போஸ்ட் பண்ணுவீங்க இல்லையா, அதை ஒருத்தர் பார்க்குறாங்கன்னா அவங்களால பண்ண முடியணும், அந்த அளவுக்கு அது புரிகிற மாதிரி இருக்கணும், அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுற அளவுக்கு இருக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு பெனட்ரேஷன் டெஸ்டிங் ரிப்போர்ட்டு ஜென்ரேட் பண்ணுறீங்கன்னா அந்த ரிப்போர்ட்டை நீங்கள் வந்து கிளைண்ட்டுக்கு அனுப்பும்போது அவங்க அதை படித்து பார்ப்பாங்க, அவங்களுக்கு அது புரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு பே பண்ணுவாங்க. ஓகேவா, அதையும் புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிசிப்ளின் மைண்ட் செட். நான் இது முன்னாடியிலேருந்தே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், டிசிப்ளினாக ஒர்க் பண்ணணும், டிசிப்ளின் சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லையா. டிசிப்ளினாக என்ன அப்படின்னு நான் கேட்டிங்கன்னா, உங்களால் ஒரு மணி நேரம் 3 மணி நேரம் எஃபர்ட் போட முடியும். அந்த 1 மணி நேரத்தில் உங்களால் எந்த அளவுக்கு எஃபர்ட் போட முடியுமோ அந்த அளவுக்கு போடுங்க. அதுக்கடுத்து உங்களோட மற்ற வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிடுங்க. அதுக்குன்ட்டு எஃபர்ட் போடுறேன்ற பேரில் ஒரு நாள் வந்து 10 மணி நேரம், ஒரு நாள் வந்து 1 மணி நேரம் போடுறது வந்து தப்பு. சரியா, ஸோ இது வரைக்கும் நான் ஓவராலாக கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோஸை மட்டும் பார்த்துட்டு கிளியர் ஆகிக்காதீங்க, இன்னும் யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது, அதையுமே கோ த்ரூ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் எதுனா புரியலைனாக்கா கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். சரியா, வீடியோவை கடைசி வரையும் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். அடுத்த வாரம் இதே மாதிரி வீடியோவில் பார்க்கலாம். நானும் உங்கள் ஃப்ரெண்ட்லி ஹேக்கர். தேங்க்யூ.